ராஜி கதிர்கிட்ட சொல்றாங்க, என் துணியை துவைக்கலான் இருந்தேன், கூட சேர்த்து உங்க துணியும் சேர்த்து துவைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் துணிய நீ துவைக்க வேண்டாம், வருஷ கணக்கா துவைக்காம தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன உன்னால பண்ண முடியும்? துணி மாத்திரம் கிடையாது, எது எது எங்க இருக்குதோ அததான் அங்க இருக்கணும், எதையும் நீ எடுக்க கூடாது, சரியா? கொஞ்சம் எந்திரி. காலையில எந்திரிச்ச பிறகு நீ இப்படி பண்ணிட்டு போயிட்ட, நீயே சரி பண்ணிக்கோ, சரியா கதிரு? சரவணன் கோமதி கிட்ட சொல்றாங்க, எனக்கு கல்யாணம்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, இனிமேட்டு அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வேணான்னு மாத்திரம் சொல்லிருங்கம்மா. மீனாவை பார்த்தா அப்படியே நகன்ட்டாரு சரவணன். மீனா சொல்றாங்க சரவணன் கிட்ட, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம்தான் பொண்ணு பார்க்கவே கூட்டிட்டு போனேன், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமான்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாங்க கோமதி கிட்ட, எல்லாரையும் வர சொல்லு. கோமதி சொல்றாங்க, எல்லாரும் வந்துட்டோம், என்ன விஷயம்? இன்னையில இருந்து சரியா 50வது நாள் நான் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பாண்டியன் சொல்றாரு. இந்த 50 நாள் முடிய முடியும், என் காலில் நான் செருப்பே போட மாட்டேன். கோமதி சொல்றாங்க, 50 நாள் இல்ல, 1 மாசத்துலயே கல்யாணம் நடந்துரும், அது எதுக்கு நீங்க செருப்பு போடாம இருக்கீங்க? நான் முடிவு எடுத்துட்டேன் கோமதி. கதிர சொல்றாரு, இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? பாண்டியன் சொல்றாரு, ரொம்ப அறிவாளித்தனமா பேசாதரா, வாயை முடிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. சொன்னது சொன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எந்திரிச்சு போறாரு. நாளை சந்திப்போம். இன்று